மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரான் எங்கள் தேவாதி தேவனை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருந்து விசாரிக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதம் எல்லாம் கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நான் நினைத்து உமக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கூடி வர நல்ல ஜீவன் சுகபலன் ஆரோக்கியம் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் பங்கு வேண்டிய எல்லாரையும் துரிதமாய் கொண்டு வந்து உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துவதை செய்யும். எல்லாவற்றிலேயும் நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும். துதியும் கனமும் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வோம் பிதாவே, ஆமென். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே துராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறக்காயம் ஆற்ற வேண்டும். பிறக்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும்.
என் ஜீவனாட்களெல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 என்றே துராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே அன்றையே துராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே தேவனுக்கே அன்பையே சுராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே அன்பையே சுராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஓ ஹல்லேலூயா. நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. ஆமென். சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், என்
குடும்ப வைத்திய நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்துகிறே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்துகிறே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் இந்த 3வது மாதத்துக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த 3வது மாதத்தில் நாம் நேரிடுகிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக நல்ல வாயில திறந்து கால வேளையில் ஆண்டவர் நோக்கி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியினாலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர், அதை நிறைவேற்ற போவதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க, நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி. காலவேளையில் ஆண்டுடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினால் இந்த மாதம் புதிய கிருபையோடு, புதிய பலத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாட்களில் நாம் செய்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் செவி கொடுக்க வல்லவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் செய்கிற எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்பீர், கேட்பீர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய பேருடைய சத்தமே கேட்க மாட்டேங்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்க இடத்தை கொடுங்க. நல்ல வாயில விரிவாய் திறந்தாதான் அந்த மாதம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தரும் ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஏசப்பா. தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா பதில தாங்கப்பா, தாங்கப்பா
பதில தாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. எளியா என கேட்டருளும் என்று ஜெபித்தாரே, எளியவனானும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. எளியா என கேட்டருளும் என்று ஜெபித்தாரே, எளியவனானும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா பதில தாங்கப்பா. நல்ல கையில தட்டி எல்லாரும் சேர்ந்து. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா. ஆகாரின் அழுகை, ஆகாரின் அழுகைக்கு பதில் கொடுத்தீரே, அடிமையின் கதறலுக்கு செவி சாய்ங்கப்பா. ஆகாரின் அழுகைக்கு பதில் கொடுத்தீங்க, அடிமையின் கதறலுக்கு செவி சாய்ங்கப்பா. தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா பதில தாங்கப்பா, தாங்கப்பா பதில தாங்கப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா. இந்த மாதம் எல்லாம் நடக்கணுமோ தேவ சமூகத்துல இந்த காலவளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார். பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பத்திமே கூக்குரலுக்கு கேட்டீங்களே அப்பா. என் பரிதாப நிலையை எல்லாம் மாற்றுங்களே அப்பா. பத்திமே கூக்குரலை கேட்டீங்களே அப்பா. என் பரிதாப நிலையை எல்லாம் மாற்றுங்களே அப்பா. தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா பதில தாங்கப்பா, தாங்கப்பா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, தண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. எல்லாரும் பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை எல்லாரும் பாடுங்க, வாயில திறந்து எல்லாரும். நான் செய்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் எனக்கு செவி சாய்வீராக ஆண்டவரே. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, பதில் தாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. காலைதோறுடைய கிருபை புதிதா இருக்கிறபடினால ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இயேசுவே, எங்களுடைய ஜெபத்தை கேட்பவர், எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களை கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஜெயம் தருபவரே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. முதலாவது உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. உங்க ஜெபம் கேட்கணும்னா நீங்க முதலாவது சரியா நிற்கணும். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஆண்டவருடைய விருப்பத்தின்படி பரிசுத்தத்தோடு 9 விதமான கனிகளோடு நீங்க இருந்தாதான் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். இல்லாட்டி என்ன உபவாசம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் கேட்பதில்லை. ஆண்டவருக்கு பிரியமா நடந்து தேவ சித்தத்தை செய்து வசனத்தின்படி வாழ்ற தேவ பிள்ளைகளுக்கு தான் அவருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். எங்க ஒரு மனம் இருக்குதோ அங்கதான் ஜெபத்துக்கு கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நீங்க சபையில சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம், வீடுகளில் ஒருமனப்பட்டு குடும்பமாக நீங்க ஜெபிக்கலாம், புருஷனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்கலாம், பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு மனத்தோடு ஜெபித்தாதான் கர்த்தர் எங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உண்மைதான். எங்க 2-3 பேர் ஒரு மனத்தோடு, இங்க மாத்திரம் இல்லைங்க, வெளி இடத்துல எல்லா இடங்களிலும் ஒரு மனமா இருந்தாதாங்க சபையிலும் சரி, வெளியிலும் சரி, குடும்பத்திலையும் சரி எழுப்புதலை கர்த்தர் நம்மளுடைய தேசத்தில் கொண்டு வர முடியும். குடும்பத்திலே உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த கால வேளையில இந்த 3வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை நன்றாக கவனித்து தேவ சமூகத்தை உங்களை அர்ப்பணிங்க. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில நீங்க ஒரு மனமா இருக்கணும். ஆமா, குடும்பங்களில ஒரு மனத்தோடு இருந்தாதான் சபையில ஒருவர் கூட ஒருவர் ஒரு மனம், தேவ சமாதானம், ஐக்கியத்தை காத்து கொண்டு இருப்பென்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா அது அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனமா இருங்க, சமாதானமா இருங்க, ஐக்கியமா இருங்க, சபையில நல்ல ஐக்கியத்துல வளருங்க. பரிசுத்தாவியான நம்மத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தவான்களோடு ஐக்கியத்தோடு தேவ சபை ஐக்கியம், குடும்பங்களை நல்ல ஐக்கியத்தோடு ஜெபத்தோடு இருக்கும் பொழுது நீங்க வேண்டிக் கொள்கிற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அருள் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு மனம் இல்லாம இருந்திருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியத்துல எல்லாரோடு கூட ஒரு மனமா இருக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ஜீவியத்திற்கு இதுவே சட்ட. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். நிச்சயமா ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஜீவியத்துக்கு இதுவே சட்ட. அப்படியே கண்களை மூடி, இதுவே சட்ட. ஹல்லேலூயா. ஜெபத்தினால சாதிக்க முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் ஜெபம் பெருகட்டும், ஜெப ஆவி பற்றி எரியட்டும். தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, அழிந்து போற ஆத்மாக்களுக்காக திறப்பல் என்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் தேவ சமூகத்துல காத்திருந்து எல்லா காரியத்துக்காக திறப்பலும் ஜெபிங்க. தானியேலை போல 3 வேளை தவறாமல் ஜெபிங்க. நேரம் ஒதுக்கி தானியேலை போல ஜெபிங்க. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து தேவ சமூகத்துல மன்றாடி ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாட்களில் செய்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்வோமா? பல நாள் உள்ள பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், வறுமை மாறும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ண போகிறார். விசுவாசிகள் ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவ சமூகத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
முழங்கால் போயிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிற நிச்சயமா நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன். உங்க ஜெப நேரத்தை மட்டும் விட்டுறாதீங்க, உங்க ஜெப நேரத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. தேவனை நன்றாக முதலாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலன் அளிப்பா, ஜெபத்தை கேட்பா, என்னுடைய காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறா. எந்த சூழல் இருந்தாலும் பரவாயில்ல. 50ஆம் சங்கீதம் 15 சொல்லப்பட்டது போல, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு சகோதரனே சகோதரன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமையான காரியத்தை உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் செய்வா. விசுவாசிக்கலாம் என்று சொல்லாமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் இந்த நாளிலே ஸ்தோத்திரத்தோடு கூடக்கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலாலும் தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்துங்க. ஒருமனப்பட்டு எங்க ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் நீங்க ஒரு மனமா இருங்க. அதுதான் கர்த்தர் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எங்கேயும் போய் சமாதானத்தை கெடுக்காதீங்க. உங்கள் நிமித்தமாக யாருக்கு எந்த ஒரு இடையூறு வரவே கூடாது. தேவ பிள்ளைகள் ஒரு மனமா இருந்து தேவ சித்தத்தை செய்து வசனத்தின்படி ஜீவித்து வார்த்தையின்படி நடந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து மரியாளை போல தன்னை விட்டு விடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டது போல அவருடைய பாதத்தில் போய் அமருங்க. வசனத்தை கேளுங்க, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. கத்து இந்த மாதத்தை மாத்திரமல்ல, இனி வரும் நாட்களில் தீர்மானம் பண்ணுங்க. ஒரு மனமோடு இருந்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று அநேக கர்த்தர் சபையில் சாட்சிகள் எழுப்ப போறதுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் வாயிலே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தருமையான இந்த நல்ல நாளுக்கு அன்று செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளும் ஆராதிக்க இப்படிப்பட்ட நல்ல நேரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்களாக கிருபையாக எங்களை நடத்தினீர், எங்களை போஷித்தீர், எங்களை காப்பாற்றி வழி நடத்தினீர். இந்த 3ஆவது மாதத்தில் அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுப்பீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போ தானியேலை போல நாங்கள் 3 வேளையிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கி நாங்கள் ஜெபிக்க, குடும்பமாக பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தனிப்பட்ட முறை நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களிலும் நாங்கள் ஒரு மனதோடு இருந்து நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவரை பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறதுனால் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பு, வேலை, தொழில், பிஸ்னஸ், விவசாய காரியங்களில் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறார்களோ தேவ கரமலோடு கொடுந்து கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் வாசித்து தியானிக்க போகிறோம். 29வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 29 வசனம் 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. The Lord will give strength unto his people. The Lord will bless his people with peace. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது இந்த அருமையான சங்கீதத்தின் வார்த்தை. தாவீதின் சங்கீதத்தில் அநேக வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். இந்த பகுதியெல்லாம் நான் வாசித்து பார்க்கும்போது
கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமையை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கே மகிமையை நாம் எப்போதும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தினுடைய ஆற்றல், வல்லமை, செயல்கள் எவ்விதமாக வெளிப்படுகிறது என்பதையும் அநேக மீதி உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை தொழுது கொள்ளும்போது, அவரை சேவிக்கும்போது, அவரை நேசிக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உரிமையாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. 2, 3, 4, 5, 7, 8, 9 ஆகிய இந்த வசனங்களில் 7 முறை கர்த்தருடைய சத்தம் என்று பூரணமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம். கர்த்தர் ஆற்றலும் மகத்துவமுள்ள தேவன் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே அவர் தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை வெளிப்படுத்துவதற்காகவே, அதாவது அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காகவே மேலே உள்ள கர்த்தருடைய சத்தம், வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் அறிகிறோம். ஆகவே தேவ புத்திரர், இல்லாவிட்டால் பலவான்களின் புத்திரராக இருக்கிற பரிசுத்த தேவ ஜனங்களுக்கு அவர் தருகிற வாக்குத்தத்த வசனமானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் தருவார், ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். இந்த நாட்களில் நம்முடைய 3 முக்கியமான தேவைகள் பலன், சமாதானம், ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. பலனும் சமாதானம் நமக்கு இருக்கும் என்றால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே முதலாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம், பலன் தேவை. பலன் அல்ல, ரிவார்டு அல்ல, நமக்கு ஸ்ட்ரென்த் தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு நான் கொடுத்த இயர்லி வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, சிதறடிக்கிறவன் நமக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஏனென்றால் நாம் பலன் இல்லாததான் இருப்போம் என்றால் ஆண்டவருக்காக உண்மையாக ஜீவிக்கவே முடியாது. ஆகவே இந்த பலன் என்று சொல்லுவது மிக முக்கியம். ஸ்ட்ரென்த் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஏற்படுத்தின அப்போஸ்தலருக்கு தேவன் முதலாவது பிரதான கட்டளை, 2 பிரதான கட்டளை கொடுத்தார். அதில் முதலாவது பிரதான கட்டளை லூக்கா சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என்னுடைய பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் பணாசினாலே அவர் விட்டு போய்விட்டான். அவரோடு கூட இருந்த பேதுரு கூட மறுதலித்து நாமத்தை சத்தியம் கூட பண்ணினான் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் கண்டு அறிந்து கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய தாசர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு புதிய பலன் தேவை என்பதை அறிந்து அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து பிதாவினால் அருளப்படுகிற அந்த பலன் வரும் வரைக்கும், உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அந்த இறுதி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனத்துக்கு தேவ பலன் அவசியம். அப்படி இல்லை என்றால் நாம் தளர்ந்து போவோம், சோர்ந்து போவோம், பின்வாங்கி போவோம், மறுதலித்து போவோம். ஆகவே இந்த உன்னத பலன் என்று சொல்லுகிற பரிசுத்தாவின் பலன் நமக்கு அவசியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், சில வசனங்களை அறிந்து தேவனுடைய பிள்ளைகள் என்கிற இடத்துல இருக்கிறோம். ஆனால் தேவ புத்திரர் என்ற இடத்துல வருவதற்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த வாக்குத்தத்தங்களை உரிமைப்படுத்தி கொண்டு நாம் தைரியமாக பலனாக அவருக்காக செயல்பட முடியும். அந்த இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும்போது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலனடைந்து
பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து அந்த உன்னத பலன் தேவ பலனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பேதுரு முன்னே இருந்தது போல் அல்ல, அபிஷேகத்துக்கு பிற்பாடு அவன் திரளான ஜனங்கள் மத்தியிலே எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். ஜீவாதிபதி நீங்கள் தான் கொலை செய்தீர்கள், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர் பிரசங்கித்தார். அந்த நாளில் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ பலன், உன்னத பலன், இன்னும் சொன்னால் உள்ளான பலன் நமக்கு வேண்டும். உள்ளான பலன் அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால் பரிசுத்த ஆவியினால் தான் நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட முடியும். எபேசிய நிருபம் 3:16 நீங்களும் உங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் நீங்களும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ பலன் கத்த தர வல்லவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டது நல்லது. தண்ணி ஞானஸ்நானத்தினாலே பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய ஜீவியம் செய்வது நல்லது. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனிலே தேவ வல்லமை தேவ பலன் இருந்தால்தான் அவருக்காக எழுந்து நாம் சாட்சியாக எல்லா இடங்களிலும் காணப்பட முடியும். பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ பலன் நமக்கு தேவை. ஆமேன். அல்லேலூயா. இது எங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அவர் பாதத்திலே காத்திருக்கும் போது அவர் தம்முடைய பலனை கொடுக்கிறார், வல்லமையை நமக்கு கொடுக்கிறார், அபிஷேகத்தை தருகிறார். ஆகவேதான் தீர்க்கதரிசியாக ஏசாயா 40 நான் வாசிக்கும்போது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார், சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார் என்று 29 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம், இளைஞர் இடைப்படிந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அடுத்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமா, ஓடினாலும் இளைப்படைவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போகாம நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தாவியை கேட்டால் கர்த்தர் பரிசுத்தாவி நமக்கு நிச்சயமாக தருவார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் உண்மையாய் அப்படியே நிறைவேறும். வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியே சாட்சி என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, வாக்கு தத்துவத்தின்படியே பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கொர்நேலியுவின் வாழ்க்கையில் ஒரு 100 பிரதானமான ஒரு தேவ மனிதனாக, சாட்சியுள்ளவனாக, தான தர்மம் செய்கிறவனாக, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவனாக, ஒரு நல்ல சாட்சியுள்ள தேவ மனிதனாக இருந்தாலும் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. பேதுருவை அழைத்து கொண்டு வந்தபோது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 கடைசியிலே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டதாக. வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ வசனமானது ஆவியாயும் வல்லமையாயும் நமக்குள்ளே கிரியை செய்யும்போது தேவ பலன் நமக்குள்ளே உண்டாகும். ஆகவேதான் ரோமர் நிருபத்தில் நம்முடைய பலவீனங்களிலே இந்த ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரும்
நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம எப்போது நம்ம கூடவே எப்போது நம்மோடு இருப்பதற்காகவே பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அவர் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், போதிக்கிறவர், நடத்துகிறவர். அப்படிப்பட்ட ஆவியானவரால் நடத்தப்படுவர்கள் தான் தேவபுத்திரராக வெளிப்பட முடியும். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவ பலன் நமக்கு இருக்கும் என்றால், சங்கீதக்காரன் இடத்துல சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், ஒரு மதிலையே தாண்டி. இதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. தேவன் அந்த பலனை நமக்கு தருவார். எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு முறை செங்கல்பட்டில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு சகோதரன் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து எப்படி ஓடி வந்தான்னு தெரியாது. அவன் ஓடி வந்து சர்ச்சுக்கு முன்னாடி நின்று சத்தம் போட்டு கொண்டிருந்தான். அவனை கூப்பிட்டு உட்கார ஜெபம் பண்ணும்போது அவன் அப்படியே ஓடிவிட்டான். ஓடுனது மட்டுமல்ல, போகும்போது ஒவ்வொரு துணியாக அவன் கலட்டி அவன் வெறும் உடம்போடு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே ஜபத்திலிருந்து ஓடினேன்னு பாருங்கள், மதிலையே நான் தாண்டிட்டேன். எப்படி தெரியாது, எப்படி தாண்டினு தெரியாது. அவ்வளோ வேகமாக ஓடி சுற்றில் இருக்கிற விசுவாசிகளை சொல்லி உடனடியாக ஒரு துணி கொண்டு வந்து அவர் மூடி கொண்டு வந்து அவரை உட்கார வைத்து அவனுக்காக ஜெபித்தோம். அந்த சகோதரன் ஜான், அவர் பேர் இன்றைக்கு அவன் ஞாபகம் இருக்கிறது. நெரும்பூர் என்கிற இடத்துலேருந்து அந்த சகோதரன் வந்தார். பாருங்கள், அந்த நேரம் எப்படி அந்த பலன் கிடைத்ததுன்றே தெரியாது. அதுபோல தான் ஆவியான தக்க சமயத்தில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பலத்தினாலே, சுயபலத்தினால் அல்ல, தேவ பலத்தினாலே நாம் காணப்பட வேண்டும். அந்த பலன் நமக்கு தேவை. அதை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் போது இந்த பலன் நமக்குள்ளே பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்பட அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போயிட்டா இன்னும் இருக்கிற பலன் எல்லாம் போயிடும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த புதிய பலனை, அபிஷேகத்தை, வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஜெயகரமான ஜீவி செய்ய முடியும். பாடல்களை நாம் பார்க்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமேன். இயேசு நம்மோடு இருந்தால் நமக்கு பயமே இல்லை. அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அடிக்கடி பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நாம் ஜெபிக்கும்போது தேவ பலன் நம்மை தாங்கும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. சமாதானத்தை அருளி என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த சமாதானத்தை நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமேன். ஏனென்றால் நாம் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யாருக்கு சமாதானம் இல்லை? பாவிகளுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுவதற்கு சமாதானமே இருக்காது. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று, உன் வியாதி சுகமானது, நீ சமாதானத்தோடு போ என்று இயேசு சொன்னது போல அவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். வேதத்தின்படி அடிப்படையில் அவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நாம் மறவாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக உண்டாகிற அந்த சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 48 அதிகாரம், ஏசாயா 48
18 நாம் பார்க்கும்போது இந்த சமாதானம் ஒரு நதியை போல நமக்குள்ளே வருகிறதாக ஓடுகிறதாக நாம் வாசிக்கிறோம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதி, அப்பொழுதுதான் உன்னுடைய சமாதானம் நதியை போல் இருக்கும். அல்லேலூயா. கற்பனைகளை கவனிக்க வேண்டும், வேத வசனங்களை கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவளுக்கு என்ன இல்லை? இடர் இல்லை. இடர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவ சமாதானம் நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் நேசித்து அதன்படி நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும் என்று சொல்லி எசையாவும் சொல்கிறாரே. அப்படி என்றால் சமாதான நதியை போல் ஓடிக்கொண்டே நமக்கு இருக்க வேண்டும் என்றால் சில வேளை அந்த நதியிலே சில அழுக்குகள் விழலாம், தவறுகள் வரலாம். அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று சொல்வது போல் அது ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஆமேன். இதனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மை சரிப்படுத்தி கொள்ளும்போது, சீர்படுத்தி கொள்ளும்போது அந்த வசனமே நம்மை தேவ சமாதானத்துக்கு நேராக வழிநடத்தும். பிலிப்பியரில் நான் வாசிக்கிறோம் இல்லைங்களா? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் படிக்கும்போது, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதபடிக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, 8 காரியங்கள். அவைகளையே சிந்தித்துக் இந்த 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 8 காரியங்களையும் நீங்கள் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்திலே பிரபு. பரிசுத்த ஆவியானவரும் சமாதானத்தினாலேயே நிறைந்திருக்கிறார். ஷாலோம் இல்லையா? சாலம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தத்தை நாம் படிக்கிறோம். ஆகவே தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்போது இந்த 8 காரியங்கள் நமக்குள்ளே காணப்படணும். அது 8ஆம் வசனத்தில் முழுமையாக நாம் படிக்கிறோம். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்படி இல்லை என்றால் சமாதானத்தினுடைய கேடு, இல்லாவிட்டால் சமாதான குறைவு உண்டாகும், சமாதானத்துக்கு பாதிப்பு உண்டாகும். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய சமாதானத்தின் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கென்றால் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படிக்காக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்கள், குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. இந்த சமாதானம் நமக்கு உண்டு இருக்கும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் குற்றமற்றதாய் நம்மை பாதுகாப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே தான் யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இவ்விதமான தேவ சமாதானம் நமக்குள் இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுவார். எப்படிப்பட்ட சாத்தானுடைய செயலாக இருந்தாலும். ரோமர் 16ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம். 16:20.
சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் எந்த சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ளாதபடி, எந்த தந்திரமும் பழிக்காதபடி கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருவார். ஆமேன். 125வது சங்கீதம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாக போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கடைசி வார்த்தை, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஜெபிக்கிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் விரோதமாக எந்த ஒரு பொல்லாத வல்லமையும் செயல்படவே முடியாது. இஸ்ரவேல் என்றால் மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் பிரபு. அல்லேலூயா. முன்புள்ள வாழ்க்கை யாக்கோப்பு, ஆனால் பின்பு அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். ஜெபத்தினால, தேவ சமூகத்தில் தன்னை அவன் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்ததுனால தேவ நோக்கம் அவனுக்கு நிறைவேறும்படியாக இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அல்லேலூயா. மூன்றாவது நாம் சொல்ல வேண்டியதில்லை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளுவார். மாத்திரமல்ல, ஆசீர்வதிப்பார் என்ற அந்த எளிமையான ஒரு வார்த்தையோடு முடிவடைகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டில் அநேக தேவ மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அதே தேவன் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ்ந்து ஒரு பாதுகாக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் 115ஆம் சங்கீதம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே, அடேங்கப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த அண்ட சராசரிகள் உண்டாக்கின அந்த தேவனே நம்மை நினைத்திருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதை தடை செய்கிறவன் யார்? ஒருவன் தடை செய்யவே முடியாது. ஆகவே 115ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படும் சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 128ஆம் சங்கீதம் சொல்ல வேண்டியதில்லை. 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமேன். தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய காரியங்களில், சந்ததியில், எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவர். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தோடு ஜீவனையும் ஐக்கியத்தின் மூலமாக கொடுக்கிறார் என்று 133ஆம் சங்கீதம் கடைசியில் என்ன பார்க்கும்போது, அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் நிறைவான ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம், முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். ஆகவே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆவியிலே உள்ளான பலன், ஆத்மாவிலே தேவ சமாதானம், சரீரத்தில் சரீர பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இதெல்லாம் அறிந்த பரிசுத்தவான்கள், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தருவார். நீங்கள் கர்த்தரு காத்திருங்கள், கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆமேன். அல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் என்ற பாடலில் ஒரு அடி, என் பலனே என் கோட்டையே என்ற அந்த ஒரு அடியை நாம் பாடப்போகிறோம். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என்னுரை விடமே
ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எழுந்திருப்போம். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுறைவிடமே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரத்துமை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, 2 மாதங்களை இந்த ஆண்டு தொடங்கி 3வது மாதத்துக்குள்ளும் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தாவே, சபைக்கும் ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஜீவன் சுக பலன் தந்து கர்த்தர் நடத்துகிற எல்லா பாதைகளையும் இந்த நாட்களிலே கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை எப்படியெல்லாம் நடத்தினீர் கொண்டு வந்தீர் என்பதை இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலும் ஒவ்வொன்றாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உணர்த்தி ஆண்டவரே ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு வசனத்துக்காய் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவரே நீர் பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களை பலன் கொடுக்கிறவர். எங்களுக்கு சமாதானம் கொடுத்து கர்த்தர் இந்த மாதத்திலே நல்ல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அதற்கேற்ற பாத்திரவான்களாக நாங்களும் ஆண்டவரே நீர் எந்த சித்தம் கொண்டு நாங்கள் எப்படி உமக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும் பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அந்த மாதத்தை முழுவதும் வேலியடைத்து ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி எங்களை மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மாதத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே சத்தம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலன் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை ஆறுதலையும் ஒவ்வொரு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயம் மீது உம்முடைய ஆலயத்துக்குள்ளே கால் வைத்த மாத்திரத்தில் ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யங்களையும் எல்லா தேவைகளையும் ஆண்டவரே சுகத்தையும் கத்த அந்த மாதத்தில் கொடுத்து கத்த நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நோக்கத்தை எங்களை நிறைவேற்றும். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அவரையும் ஆசீர்வதியும். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபைக்குள்ள நல்ல புதிய கால வேளையிலே கர்த்தர் எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகலெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களோடு வாரும் இல்லை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நீர்க்கத்தாவே தண்ணீர்களின் மேலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு கண்டு கொண்டு இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்கி உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.